நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்து வந்தோம். இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா பேட்டரி பிஞ்சு போய் கிடக்கு, தனியாக பிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அந்த காதில் மாட்டுறப்போ இந்த ரப்பர் இருக்குல்ல அது இல்லை. ஸோ நிறைய ஹெட்செட் கிடந்துச்சு. நான் எதுக்கு போட்டு எடுத்து வந்தேன்னா, நான் போட்டு வந்து பெருசாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இன்றைக்கான வீடியோவில் இந்த வயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து பிரித்து மெஞ்சு உள்ளே என்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி இதை கரெக்டாக ஒர்க்காக வைப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெட்செட்லாம் பிஞ்சு போய் கிடக்கு, ஒன் சைடு பாடுது, ஒன் சைடு பாட மாட்டேக்கு, சார்ஜ் ஏற மாட்டேக்கு, வயர் கட்டாகி போய் கிடக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையோட ஹெட்ஃபோனு ஃபால்ட்டாக கிடக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, இதை சரி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களை யார் வேணாலும் அந்த ஹெட்ஃபோனை சரி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இதில் கற்றுக்கலாம். நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டோட ஹெட்ஃபோன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4-5 யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வயர் கட் ஆயிரும், இந்த மாதிரி பிரச்சனை வந்து இது ஃபால்ட் ஆகி கிடக்குது. ஸோ இரும்பு கடையில் போட்டு ஹெட்ஃபோன் பார்த்தேன். ஸோ இதை தூக்கிட்டு போவோம், நம்மகிட்ட தான் ஏற்கனவே ஃபால்ட்டான ஹெட்ஃபோன் கிடக்கல, ஸோ அதில் ஏதாச்சும் பாட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தூக்கி போட்டு ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் தூக்கிட்டு வந்தேன். மற்றபடி நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, வயர்லெஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அது என்னென்ன ஃபால்ட் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். உங்களோட வயர்டு ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெருசாக எந்த காம்பனண்ட் இருக்காது. 2 ஸ்பீக்கர் இருக்கும், வயர் இருக்கும், அப்புறம் சென்டரில் வந்துட்டு ஒரு மைக்கு, ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல வயர் கட்டாக இருக்கா, அப்போ இங்கே தான் ஃபால்ட்டு, இதை வந்து சால்ட்டு பண்ணி விட்டால் போதும். ஏன்னா உள்ள போர்டு இல்லை பார்த்தீங்களா, அதனால் பெரிய வேலைப்பாடு கிடையாது, ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி வயர்லெஸ் ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, அப்புறம் வந்துட்டு காதில் மாட்டுற ஏர்பட்ஸு, இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் வந்துட்டு வயர்லெஸ்ஸாக ப்ளூடூத் கனெக்ட் ஆகி அங்கே வந்து பட்டன் அமுக்கணும்னா ஃபோனில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குல்ல, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்து ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வயர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் ஸ்பீக்கர் பாடல அப்படின்னா நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளால் சரி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உள்ளே வந்து ஒரே ஒரு ஐசி தான் கொடுத்துருப்பாங்க, குட்டி ஐசி. இந்த ஐசி தான் சார்ஜை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபோன்லேருந்து அந்த ஆடியோ அவுட்புட்டை வாங்கி பூஸ்ட் பண்ணி இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற 2 ஸ்பீக்கருக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்ருக்கு. ஸோ இது போச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற்றுறது ரிஸ்க்கு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம பழைய இரும்பு கடையில் அந்த போட்டு ஹெட்ஃபோன் எடுத்துருக்கோம்ல, அதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இதை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. நான் இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி அந்த மூடியெல்லாம் பிஞ்சு போய் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி தனியாக தொங்கிட்டு இருக்குது. இந்த சைடு ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு இருக்கும். அதை வந்து பட்டனை கண்ட்ரோல் பண்ணுறது, மைக்கு, ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். சரி, ஓகே, இது வந்து நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிருச்சு. கொஞ்சம் சார்ஜ் இருக்கும் போல், போர்டெல்லாம் நல்லபடியாக தான் ஆன் ஆகுது. அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபோனு கூடயோ இல்லை லேப்டாப் கூடயோ கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட பேர் காட்டலை. நம்ம பேர் காட்டினா தானே கனெக்ட் பண்ணி பேர் கொடுத்து அதுக்கப்புறம் தானே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேர் காட்டலை, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி போட்டு திரும்ப ஆன் பண்ணேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பேர் காட்டுச்சு. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்டும் ஆச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் வந்து ஒரு படத்தை போட்டு விட்டேன்னா அது சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருதுங்க. ஒரு நிமிஷம் கூட ஒழுங்காக பாடலைங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா சார்ஜ் இல்லை போல். சரி, நீ சார்ஜை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா தான் பாடுது. அதே போல் ஒரு நிமிஷம் கூட பாடலை, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பேட்ரி பிரச்சனை இருக்குது, இல்லை சார்ஜை நிற்க மாட்டேங்குது. அதனால தான் இதை பழைய இரும்புகளில் தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு டைம் வந்து டிவைஸ் காட்டுது கனெக்ட் ஆகுது, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸோட பேரை காட்ட மாட்டேக்கு, கனெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனை இருக்கிறதுனால இதில் வந்துட்டு பேட்டரிலையும் பிரச்சனை இருக்குது, மதர் போர்ட்லையும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை நான் எப்படி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் பேட்டரி போயிடுச்சு இல்லை போர்டு போயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம்னு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து போர்டு கிடைக்காது. பட் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இதே மாடலில் ஒரு 3 ஹெட்ஃபோனு வேறு பிரச்சனையோட ஓடாமல் கிடக்கு. ஸோ பழைய இரும்பு கடையில் எடுத்த இந்த ஹெட்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படுற பார்ட்ஸை அந்த ஓடாமல் கிடக்கிற ஹெட்ஃபோன்லேருந்து எடுத்து போட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணி வச்சிடலாம். ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட அதே மாடலில் ஹெட்ஃபோன் ஓடாமல் கிடக்கு அப்படின்னா மட்டும் அதை சரி பார்க்குறது ரொம்பவே கரெக்டான விஷயம். இல்லை போர்டு இல்லை, பேட்ரி இல்லை, இது சரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இல்லை ப்ரோ, எனக்கு பேட்ரி போர்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் கனெக்ட் ஆகுது, நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக கேட்குது, இல்லை ஒன் சைடு குறைன்னு கேட்குது, விட்டு கேட்குது, தட்டினா தான் கேட்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் ஹெட்ஃபோனில் வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மதர் போர்டுக்கு போகிற அந்த பாக்ஸு, அதை அப்படியே கழட்டி பார்த்தீங்கன்னா
எல்லா வயருமே வந்துட்டு அந்த மதர் போர்டில் கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த சைடு ஸ்பீக்கர் கேட்கலையோ லெஃப்டா ரைட்டா அதை பார்த்துட்டு அந்த வயர் கனெக்ஷன் கரெக்டாக அந்த போர்டில் வந்து கனெக்ட் ஆகுதா, ஏதாச்சும் விட்டுருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த போர்டில் செக் பண்ணி பார்க்காட்டியும் நீங்கள் மேலேருந்து செக் பண்ணிட்டு வாங்க. இந்த ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் இருக்குல்ல அங்கேருந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல கட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபைண்ட் பண்ணிவிட்டு எடுத்தவங்க ஒருத்தன் சால்ட்ரிங் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே தான் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஹெட்ஃபோனுக்குள்ளே வயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 வயரும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி ஷார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வயர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கெமிக்கல் தடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல் வந்துட்டு 2 வயரும் ஷார்ட் ஆகாமல் தடுக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் 2 வயரையும் கட்டி முடிச்சு போட்டாலும் அது வந்து ஷார்ட்டே ஆகாது. இது ரீசன் வந்து அந்த மேலே இருக்கிற கெமிக்கல் தான். ஸோ நீங்கள் வயர் பிஞ்சு போயிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க உங்கள் ஹெட்ஃபோனில். சரி இதான் பிஞ்சு போச்சே, இங்கே வந்து சால்ட்ரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்ட்ரிங் ஆகாது, உள்ள கனெக்ஷனும் கிடைக்காது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கெமிக்கலை வந்துட்டு சால்ட்ரிங்கை கனெக்ஷனை உள்ளே போக அலோவ் பண்ணாது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா அந்த வயரை வந்து அப்படியே தீயில் காட்டுங்க. தீயில் காட்டினீங்கன்னா அப்படியே எரியும். ஸோ எரிஞ்சு அது மேலே இருக்கிற அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற காப்பர் கம்பி தெரிய ஆரம்பிக்கும். அது மேலே நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிரியேட் ஆகி ஸ்பீக்கர்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒன் சைடு ஒர்க் ஆகலை, இல்லை அமுக்குனா தான் பாடுது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் வயர் லூஸாக இருக்கும், வயர் விட்டுருக்கும். அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி வயரில் லைட்டாக தீயை உற்பத்தி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சொல்யூஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை சால்ட்ரிங் பண்ணி அதை ஒர்க் ஆக வச்சிடலாம். வயர்லெஸ் ஹெட்ஃபோன்லையும் போர்டில் பிரச்சனை இல்லை, பேட்டரியில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து அந்த ஸ்பீக்கருக்கு போகிற கனெக்ஷன் ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபைன் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஹெட்ஃபோனை சரி பார்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட். என்ன இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் நம்ம சரி பார்க்கும்போது அந்த சால்ட்ரிங் பண்ணும்போது ரொம்பவே பொறுமை முக்கியம். ஏன்னா இது வந்து பக்கத்தில் இருக்கும் அந்த கம்பியெல்லாம். சால்ட்ரிங் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், இந்த மாதிரி கடுப்பாக இருக்கும். நான் இதை சால்ட்ரிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 1/2 hour மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே இவ்வளோ தான், இப்படியும் நம்ம சரி பார்த்தாச்சு. பழைய இரும்பு கடையில் 5 ரூபா கொடுத்து இந்த ஹெட்ஃபோனை வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனோட ரேட்டு வந்துட்டு 1500 கிட்ட போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 5 ரூபாய்க்கு வாங்கி சரி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் பழைய ஹெட்ஃபோன் ஓடாமல் கிடக்குது, ஒர்க் ஆகாமல் கிடக்குது அப்படின்னா தூக்கி போடாமல் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து பழைய இரும்புகளில் தூக்கி போட்டாலும் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அந்த உள்ள ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க பிளாஸ்டிக் இதெல்லாம் கீழே தூக்கி போட்டுறாங்க. அது வந்து பூமிக்கு ஒரு கேடாக போய் அமையறதுக்கு நம்ம சரி பார்த்து அதை திரும்ப யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பழைய இரும்பு கையில் எடுத்த டிவி, ஹோம் தேட்ரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவைஸ் வந்து நம்ம சரி பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஏதாச்சும் ஒரு நல்ல டிவைஸை சரி பார்த்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.